ஹாய் ஹாய் ஆல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, எல்லாரும் கேட்டுட்டே இருந்தீங்கல்ல, லஞ்ச் நீங்க ரெடி பண்ற விளாக் போடுங்க, டே இன் மை லைஃப் போடுங்க, குக்கிங் விளாக் போடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருந்தீங்க. அதனால சரி இனிமே வந்து நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்றோமோ அதை மட்டும் ஒரு விளாக் எடுத்து போட்டுருவோம் அப்படின்ட்டு. பாப்பாக்கு வந்து இன்னைக்கு அந்த பக்கம் சாதம் வச்சுட்டேன். இந்த பக்கம் வந்து புளி சாதம் கேட்டிருந்தாங்க. அதனால புளி சாதத்துக்கு வேர்க்கடலை, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா அதெல்லாம் போட்டு வதக்கிட்டு புளி கரைச்சி வச்சுருந்தேன். புளி கரைச்சி நல்லா திக்காக கரைச்சி வடிகட்டி வச்சுருந்தேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா கலரி விட்டு அந்த வேர்க்கடலை அந்த உளுத்தம்பருப்புலாம் கொஞ்சம் பொரியணும்ல, அது கொஞ்சம் கலரி விட்டு புளி கரைச்சி வச்சுருந்ததை ஊற்றியாச்சு. அது அப்படியே நம்ம நல்லா கொதித்து சுண்ட வர வரைக்கும் அப்படியே கொதிக்க விட்டுறணும். இதை டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. அதுக்கப்புறம் வந்து சைட் டிஷ்க்கு என்னென்னா வந்து இந்த மீல் மேக்கர் ஃப்ரை, அது வந்து கொஞ்சமாக சுடு தண்ணியில் ஊற வச்சு புழிஞ்சு எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நல்லா தண்ணி இல்லாமல் ஒட்ட புழிஞ்சு எடுத்துட்டு அதை வந்து மசாலா தடவி ஃப்ரை பண்ணணும். இது எதுக்குன்னா காலையில் இட்லிக்கு கருவேப்பிலை சட்னி. அதுக்கு வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு காஞ்ச மிளகா, உளுந்து, கொஞ்சம் இஞ்சி அதை போட்டுட்டு நல்லா கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் நிறைய இருந்துச்சு. சரி அதை வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு, அது முடி வளர்கிறதுக்கும் நல்லது இல்லையா கருவேப்பிலை, அதை கொஞ்சம் நல்லா தண்ணியில் போட்டு அலசி வச்சுருந்தேன். அதில் சட்னி பண்ணிடலாம் மார்னிங் டிஃபனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து போட்டு அதை துவையல் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருந்தேன். கொஞ்சமாக புளி ஆட் பண்ணிக்கணும். புளி இல்லைன்னா நல்லா இருக்காது. இஞ்சியும் மிளகாவும் நம்மளுக்கு காரம் கொடுக்கும். புளியும் சேர்த்தா தான் அந்த புளிப்போடு நல்லாயிருக்கும் சாப்பிட. அந்த அலசி வச்சிருந்த கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் அதில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுட்டேன். நல்லா வதக்கிட்டு அதில் கொஞ்சம் புளி ஆட் பண்ணிட்டோன்னா அது கொஞ்சம் எண்ணெயில் கொஞ்சம் வதங்கிடும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சமாக போடுங்க. அதுக்கப்புறமா அதிகமாகிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. கொஞ்சமாக போட்டு வதக்கிட்டு லாஸ்ட்டில் தேவைப்படும் போது போட்டுக்க வேண்டியதுதான். நல்லா வதக்கி இதை வந்து சட்னிக்கு அரைக்கணும். அதுக்கப்புறம் இது சொன்னேன் இல்லையா, மீல் மேக்கர் நல்லா புழிஞ்சு வச்சு நல்லா மசாலா ஆட் பண்ணுறேன். சிக்கன் 65 மசாலா, சிக்கன் மசாலா, அதுக்கப்புறம் வீட்டில் அரைச்சி வச்சுருக்கோம்ல மிளகா பொடி, அது கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே ஆட் பண்ணி நல்லா பசைஞ்சு அதை கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் அந்த மாதிரி கொஞ்சம் விட்டோன்னா அது நல்லா ஊறிடும் அந்த மசாலாலாம். அப்போ தான் வந்து நம்ம ஃப்ரை பண்ணும்போது நல்லாயிருக்கும். அந்த மசாலாலாம் அதில் ஒட்டணும் இல்லையா, அது கொஞ்சம் டைம் கொடுக்கணும். நல்லா பிசைஞ்சு ஒரு 10 மினிட்ஸ் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அந்த சைடு வந்து புளிக்குழம்பு கொதிச்சுட்ருக்கு. அவ்வளோதான், அதை அப்படியே விட்டாச்சு. அதுக்கப்புறம் 10 மினிட்ஸ் கழிச்சு எடுத்து ஃப்ரை பண்ணியாச்சு. புளிக்குழம்பு பார்த்தீங்களா எவ்வளோ திக்காக செம்ம டேஸ்டியான புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், இது ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. யாருக்கெல்லாம் இது பிடிக்கும்னு அப்படியே கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. இது வந்து இந்த கருவேப்பிலை துவையல் அரைச்சாச்சு. இது வந்து லஞ்ச் பேக் பண்ணியாச்சு. புளி சாதம் வித் மீல் மேக்கர் ஃப்ரை, ஸ்நாக்ஸுக்கு திராட்சை, தேஜோட டிஃபனுக்கு ஒரு இட்லி, கருவேப்பிலை சட்னி. இந்த ஒன்று சாப்பிட்டாலே அது ரொம்ப பெரிய விஷயம். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம். பாய்.